தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நம் அனைவருடைய கூடுகை இறைவனுடைய பேரன்பையும் இரக்கத்தையும் பெறுவதற்கான ஒரு அழைப்பாக கொடுக்கப்படுகிறது. இந்த திருவருகை காலத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமையை அன்பின் ஞாயிறு என்று நாம் கொண்டாடுகிறோம். ஆண்டவர் நமக்கு அன்பான செய்தியாய் தன்னுடைய மகனையே அனுப்பி வைக்கப்படுகிற இந்த நிகழ்வை நாம் கொண்டாடுவதற்காக இந்த நாட்களை தயாரிக்க இருக்கிறோம். ஆகவே இந்த அன்பின் ஞாயிறில் ஒன்று கூடி வந்திருக்கிற நாம் இறைவன் நமக்கு தருகிற அன்பான அழைப்பை ஏற்று பயணிக்க இந்த பலியில் சிறப்பாக கொண்டாடுவோம். இந்த திருப்பலியில் நம்முடைய பங்கு மக்கள் அனைவருடைய கருத்துக்கள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் பொருட்டு நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே,
உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என்மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் உறைவனிதனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்கப் பெருக்கத்திற்கு ஏற்ப என்மேல் இரக்கம் கொள்ளுவீர். தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் மாட்சியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் என்றும் என்றும் என்றென்றும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்திருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் மனிதரானதை வானதுதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். 7 இறை சொற்றொடர்கள் 10 முதல் 14 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது. உன் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசையா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படை செய்தது போதாதோ, என் கடவுளின் பொறுமை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ, கன்னிப்பெண் கருவுற்று ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 24. நாம் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்களின் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர். பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. இரண்டாம் வாசகம். தாவீதின் வழிமரபினரான இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைத்திரு வசனங்கள் 1 முதல் 7 முடிய. கடவுளின் அன்பை பெற்ற இறைமக்களாக அழைக்கப்பட்டுள்ள ரோமை நகர மக்கள் அனைவருக்கும்
இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனாக அழைப்பு பெற்றுள்ளவனும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவனும் ஆகிய பவுல் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்து ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்தார். இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும். இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன். இவர் இறந்து உயிர்த்தெழுந்ததால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டுள்ளது. இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிற இனத்தார் அனைவரும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு இவருக்கு கீழ்ப்படியுமாறு இவர் பெயர் விளங்க இவர் வழியாகவே நாங்கள் திருத்தூது பணி செய்வதற்குரிய அருளை பெற்றுக்கொண்டோம். பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் இருக்க அழைப்பு பெற்றிருக்கின்றீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah. இதோ கண்ணி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல், அதாவது கடவுள் நம்முடன் இருக்கிறார் என பெயரிடுவர். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 18 முதல் 24 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார்.
அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய ஞான தந்தை தூய சவேரியாருடைய அருட்காவலில் வாழ்ந்து வருகிற அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். திருவருகை காலத்தினுடைய 4வது வாரத்தில் நாம் நுழைந்திருக்கிறோம். இந்த நாளை அன்பின் ஞாயிறு என்று நாம் கொண்டாடுகிறோம். உங்களுக்கு தெரியும், திருவருகை காலத்தினுடைய 4 வாரங்களும் ஒரு மைய செய்தியை உள்ளடக்கி அதை வெளிப்படுத்துகிற ஒரு மெழுகுதிரியை நாம் ஏற்றி 4வது வாரத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த பயணத்தில் முதல் வாரத்தை நம்பிக்கையின் வாரம் என்றும், 2வது வாரத்தை அமைதியின் வாரம் என்றும், 3வது வாரத்தை மகிழ்ச்சியின் வாரம் என்றும் கொண்டாடினோம். இப்போது அன்பின் வாரம் என்று நாம் கொண்டாட இங்கே கூடியிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களில் நாம் வாசிக்க கேட்ட, குறிப்பாக இந்த திருவருகை காலத்தில் நீங்கள் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை பகுதிகள் எல்லாமே மீட்பரை எதிர்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டது என்பதையெல்லாம் நாம் தியானித்திருக்கிறோம். ஆனால் டிசம்பர் 17ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் நற்செய்தி பகுதியெல்லாம் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு நபரை குறித்து தியானிப்பதற்கான ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். குறிப்பாக யோசேப்பை குறித்து தனியாக, அன்னை மரியாளை குறித்து தனியாக, அதன் பிறகு செக்கரியா, எலிசபெத் அம்மாள், இப்படி தனித்தனி நபராக எப்படி மீட்பின் திட்டத்தில் அவர்கள் பங்கெடுத்து கொண்டார்கள் என்கிற செய்தியை நாம் இந்த வாரங்களில் வார வாசகங்களிலே தியானித்திருக்கிறோம். திருப்பலிக்கு வந்தவர்கள் இந்த வாரத்தில் நடைபெற்ற இந்த திருப்பலிகளின் போது இறைவார்த்தை எப்படி பகிரப்பட்டது என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு அந்த வாசகங்களுடைய தொடர்ச்சியாக நமக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அது என்ன என்பதனை 2வது வாசகத்திலிருந்து நாம் வாசிக்க, நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்கிறோம். தூய பவுல் நம்மை பார்த்து சொல்கிறார், பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் இருக்க அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நான் முதலிலே சொன்னேன், கடவுளுடைய மீட்பின் திட்டத்தில் எப்படி யோசேப்பு, செக்கரியா, எலிசபெத் அம்மாள், அன்னை மரியாள் என்று ஒரு நீண்ட பட்டியலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த மீட்பு திட்டத்திற்குள்ளாக தங்களை கையளித்து கொண்ட இவர்களைப் போல நாமும் இந்த மீட்பு திட்டத்திற்குள்ளாக அழைக்கப்படுகிறோம் என்பதைத்தான் தூய பவுல் கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவுக்கு உரியவர்களாக வாழ்வது என்பது, அழைக்கப்பட்டிருப்பது என்பது ஒரு சாதாரண அழைப்பு அல்ல. இதை வெறுமனே அழைப்பு என்று சொல்லக்கூடாது. அதற்கும் மேலாக இது நிறைய செய்திகளை உள்ளடக்கி இருக்கிறது. என்ன அன்பார்ந்தவர்களே, இது வெறும் அழைப்பல்ல, இது ஒரு அடையாளம், இது ஒரு உரிமை,
இது ஒரு உறவு, இது ஒரு பொறுப்பு. இப்படி 4 வார்த்தைகளில் நாம் இந்த அழைப்பு என்கிற வார்த்தையை தியானிக்க முடிகிறது. ஏனென்றால் தூய பவுல் இதை மிக ஆழமாக உணர்ந்து வெறும் அழைப்பல்ல என்று நமக்கு வெளிப்படுத்துவதை தியானிக்கிறோம். எப்படி? இந்த அழைப்பு என்பது முதலில் கடவுளிடமிருந்து வருகிறது. நமக்கு தெரியும், என்னுடைய திறமையை கொண்டோ என்னுடைய ஆற்றலை கொண்டோ நான் பெறுகிற ஒன்று அல்ல. மாறாக இந்த அழைப்பு என்பது கடவுளிடமிருந்து வருகிறது. நமக்கே தெரியும், ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிற போது ஆபிரகாமினுடைய செல்வத்தினால் அழைக்கப்படவில்லை, ஆபிரகாமினுடைய தனிப்பட்ட திறமையினால் அவர் அழைக்கப்படவில்லை. மாறாக அவருடைய நம்பிக்கையினால் அழைக்கப்படுகிறார். அவருடைய நம்பிக்கை தான் இங்கு மையப்படுத்தப்படுகிறது. தொடக்க நூல் 12:1 அதிகாரத்தில் உன் நாடு, உன் வீடு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வா என்று சொல்லுகிற போது ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டுவிட துணிந்தார். ஆபிரகாமினுடைய காலத்தில் எல்லோரும் இருந்தாலும் கூட ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை அவர் உடனே நம்பிக்கையோடு ஏற்று பயணித்ததை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, மோசேக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு எரியும் முச்செடியில் கொடுக்கப்பட்ட அழைப்பு. இந்த அழைப்பு மோசேயினுடைய தகுதி பார்த்து கொடுக்கப்பட்ட அழைப்பு அல்ல. மாறாக மோசேக்கு கடவுளுடைய தேர்ந்தெடுப்பினால் கொடுக்கப்பட்ட அழைப்பு. அதுபோல எரேமியாவை ஆண்டவர் அழைக்கிறார். அவரை அழைக்கிற காலம் எப்போது? தாயின் வயிற்றில் நீ உருவாகும் முன்பே உன்னை தேர்ந்தெடுத்து கொண்டேன். எரேமியா 1:5 வாசிக்க கேட்கிறோம். அப்படி என்றால் இந்த அழைப்பை நாம் பார்க்கிற போது பிறப்புக்கு முன்பே ஒரு அழைப்பு. ஆகவே தான் நான் சொன்னேன், கடவுளுடைய அழைப்பு என்பது வெறும் அழைப்பல்ல, அது ஒரு அடையாளம், அது ஒரு உரிமை, அது ஒரு உறவு, அது ஒரு பொறுப்பு என்று சொன்னேன். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த அடிப்படையில் இந்த அழைப்பு அவருடைய சொந்த மக்களாக இருப்பதற்கான அழைப்பை நாம் பார்க்கிறோம். இந்த அழைப்பை நமக்கான உரிமை என்று எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய விவிலிய பகுதி தான். இயேசுவே சொல்லுகிறார், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். இந்த தேர்ந்தெடுப்பு என்பதே அவருடைய உரிமை மக்களாக இருப்பதற்கான தேர்ந்தெடுப்பு. அடிமை மக்களாக இருப்பதற்கு அல்ல, உரிமை மக்கள். அடிமைகளாய் இருந்தது போதும், எகிப்தில் நீங்கள் அடிமைகளாக இருந்தது போதும், இப்போது உரிமை மக்களாய் இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 19-20 வசனங்களை நான் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், தூய பவுல் நமக்கு மிக அழகாக சொல்கிறார், நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். நாம் எல்லோருமே ஆண்டவருக்காக வாங்கப்பட்டிருக்கிறோம், அவருக்காகவே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த அழைப்பு என்பது அவருடைய மக்களாய் இருப்பதற்கான உரிமையை நமக்கு தருகிறது. அன்பார்ந்தவர்களே, தூய பேதுரு தன்னுடைய கடிதத்திலே 1 பேதுரு 1 அதிகாரம் 18-19 வசனங்களிலே சொல்லுவார், அவர் நம்மை எப்படி மீட்டு கொண்டார் என்று சொன்னால், சிலுவையில் சிந்திய இரத்தத்தால் மீட்டு கொண்டார். இந்த தேர்ந்தெடுப்பு என்பதே உரிமை வாழ்வுக்கான தேர்ந்தெடுப்பு என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். அன்பார்ந்தவர்களே, ஆகவேதான் இந்த அழைப்பு என்பது சாதாரண அழைப்பல்ல, அது ஒரு அடையாளம், அது ஒரு உரிமை, அது ஒரு உறவு, அது ஒரு பொறுப்பு என்று நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த அழைப்பினை உறவு என்று எப்படி பார்க்கலாம்? கடவுளுக்கும் நமக்குமான உறவு எப்படிப்பட்டது? ஆயனுக்கும் மந்தைக்குமான உறவு. யோவான் நற்செய்தி 10 அதிகாரம் இது நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதுபோலவே லூக்கா நற்செய்தி 15 அதிகாரத்திலே பார்க்கிறோம், தந்தைக்கும் மகனுக்குமான உறவு. இந்த ஊதாரி மைந்தனுடைய ஓமையில் நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் கடவுள் எப்போதுமே அழைப்பு கொடுத்து உறவில் இருக்கிறவர் தான் என்பதை அது வெளிப்படுத்துகிறது. ஆகவே நாம் இந்த நாளிலே நினைத்து பார்க்கிறோம், கடவுள் தந்திருக்கக்கூடிய இந்த அழைப்பு நமக்கு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக இருப்பதற்கான அழைப்பு என்பதை அது சொல்கிறது. அப்படி பார்க்கிற போது என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவருக்கு உரியவர்களாய் வாழ்ந்த 2 நபர்களை குறித்து தான் இனி நற்செய்தி நமக்கு பாடம் எடுக்கிறது. யாரெல்லாம்?
அன்னை மரியாளும் தூய யோசேப்பும். 2 பேரும் இந்த மீட்பின் திட்டத்தில் எப்படி இறைவனுக்கு உகந்தவர்களாய், இயேசுவுக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்வின் நிலைகளிலிருந்து அறிந்து கொள்ளலாம். 3 நிலைகளில் அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஒன்று, அவர்கள் இறைவனுடைய திட்டத்தை கேட்டனர், கீழ்ப்படிந்தனர். 2மே இணைந்துதான் வருகிறது. கடவுளுடைய திட்டத்தை கேட்டனர், கீழ்ப்படிந்தனர். எப்படி கேட்டனர்? நமக்கு தெரியும். அன்னை மரியாளுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிற போது இது எப்படி ஆகும் என்று கேட்கிறார். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 31வது வசனத்தில் என வாசிக்க கேட்கிறோம். இது எப்படி ஆகும் என்று கேட்கிறார். அதே போல நாம் பாருங்கள், தூய யோசேப்பும் மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரம் 20வது வசனத்தில் அங்கே தூய ஆவியானவர், ஆண்டவருடைய தூதர், யோசேப்பே தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் என்று சொன்னவுடனே அவர் கடவுளுடைய திட்டத்தை கேட்டறிந்தார் என்று பார்க்கிறோம். அதுபோலவே மரியாள் கடவுளுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படிந்தார், ஆகட்டும் என்று சொன்னார். யோசேப்பு தூதர் சொன்னபடி அவர் செயல்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்டலும் கீழ்ப்படிதலும் இருவருக்கும் சமமாகவே இருந்திருக்கிறது. எதற்காக என்று சொன்னால், கடவுளுடைய பிள்ளைகளாய், அவருக்கு உரியவர்களாய் வாழ்வதற்காக இதை செய்தார்கள். 2வது, தூய ஆவியானால் இருவருமே வழிநடத்தப்பட்டிருக்கிறார்கள். அன்னை மரியாளும் யோசேப்பும் ஆவியால் வழிநடத்தப்பட்டார்கள். தங்களுடைய சொந்த அறிவினால் அல்ல, புத்தியை கொண்டு அவர்கள் வழிநடத்தப்படவில்லை, மாறாக ஆவியினால் வழிநடத்தப்பட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, தங்களை வேறு யாரும் இயக்குவதற்கு அவர்கள் அனுமதிக்கவில்லை, இறைவன் இயக்குவதற்கு தங்களை அனுமதித்தார்கள். அதுதான் அவர்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்ட மிக முக்கியமான காரியமாக பார்க்கிறோம். ஆகவேதான் ஆவியால் வழிநடத்தப்படுகிறவர்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பு என்ன? யோசேப்பு தன் மனைவியை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பவில்லை. மனிதரால் இயக்கப்படுகிறவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஒருவர் ஒரு குறைபட்டிருக்கிறார் என்று சொன்னால் ஊரெல்லாம் சொல்லுவார்கள். ஒருவருக்கு எதிராக நடந்து கொண்டால், ஏதோ ஒரு தவறு நடந்து விட்டது என்று சொன்னால் அதை எப்படி எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டுவது நினைப்பார்கள். ஆனால் யோசேப்பு ஆவியால் வழிநடத்தப்பட்டதால் தன் மனைவிக்கு நேர்ந்ததை யாருக்கும் சொல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தனக்குள் வைத்து கொண்டார். அது ஆவியினுடைய செயல்பாடு. ஏனென்றால் நாம் விவிலியத்தில் பார்க்கிறோம், மரியாள் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் உள்ளத்தில் வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தார் என்று பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் தன் உள்ளத்தில் வைத்துக் கொண்டார். இது யாரால் சாத்தியப்படுகிறது? மனிதரால் அல்ல, இறைவனுடைய ஆவியால் வழிநடத்தப்படுகிறவர்களால் சாத்தியப்படுகிறது. இறைவனுடைய ஆவியால் வழிநடத்தப்படுகிற போது நீங்கள் பல காரியங்களை மனதில் வைத்திருப்பீர்கள், வெளிப்படுத்த மாட்டீர்கள். சில நேரங்களிலே உங்களுக்கு பிடிக்காத காரியம் இருக்கலாம். குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு இடையிலே சில காரியங்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கலாம். அதை சொல்லுவதால் என்ன நடக்கும்? குடும்பத்தில் பெரும் குழப்பம் வரலாம், பிரச்சனைகள் ஏற்படலாம், மீண்டும் சேர முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு பெரிய சிக்கல் வந்து சேரலாம். ஆனால் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்குள்ளாக இருக்கிறது. உங்களுக்குள் இருப்பதை ஆண்டவர் பார்க்கிறார். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய உள்ளிருப்பதை பார்க்கிற ஆற்றல் இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த இறைவன் அதை பார்க்கிறார். ஆகவேதான் யோசேப்பு தன்னுடைய உள்ளத்தில் வைத்துக் கொண்டிருந்தார். தன் உள்ளத்தில் வைத்துக் கொண்டு சிந்தித்துக் கொண்டிருப்பதை ஆண்டவர் பார்த்தார். ஆகவேதான் ஆண்டவர் யோசேப்புக்கு தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய துன்பத்திலும் அவர் மிக எளிதாக உறங்கினார். விவிலியம் மிக அழகாக சொல்கிறது, யோசேப்பு உறங்கினார். நண்பார்ந்தவர்களே, ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன கவலை வந்துவிட்டது என்று சொன்னால் நாமே குழம்பி விடுகிறோம், ஆலோசனை கேட்கிறோம், வேறு வழிகளுக்கு போகிறோம், வேறு பாதைகளை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கு முயற்சி எடுக்கிறோம். ஆனால் யோசேப்பு இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் அவர் அயர்ந்து உறங்கினார் என்று விவிலியம் சொல்கிறது என்று சொன்னால் அதற்கான காரணம் என்ன? அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஆவியால் வழிநடத்தப்பட்டது தான். ஆவியால் வழிநடத்தப்படுகிற பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் நடப்பவற்றை தங்களுக்குள் தங்களுடைய உள்ளத்தில் வைத்திருப்பார்கள். இன்னொருவரை குறித்து இழிவாக பேசுவதில்லை. அவர்கள் ஆவியால் வழிநடத்தப்படுவதால்
தங்களுடைய பிரச்சனைகளை கூட ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்கிற அந்த நிலைக்கு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதை பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் இவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்று சொன்னால், இருவருமே தங்களுக்கு நேர்ந்தவைகளை ஆண்டவருக்கு உரியதாக ஒப்பு கொடுத்து விட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம், யோசேப்பு இவ்வளவு பெரிய மன அமைதி கொண்டவராக இருந்தார் என்று சொன்னால், நமக்கெல்லாம் தெரிந்திருக்கக்கூடிய யோசேப்பு, நமக்கெல்லாம் அறிமுகமாகி இருக்கக்கூடிய யோசேப்பு எப்படிப்பட்டவர் என்றால், ஒரு அமைதியானவர், சாந்தமானவர், நேர்மையாளர். அப்படித்தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய யோசேப்பினுடைய வாழ்க்கைக்கான காரணம் என்ன? நடந்தவையெல்லாம் இறைவன் பார்த்து கொள்வார் என்று விட்டுவிட்டார். அன்பார்ந்தவர்களே, விவிலியத்தில் நிறைய நேரங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், கடவுளுடைய விருப்பத்திற்கு நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் எல்லாம் சரியா போகும். மாதா அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில் ஆகட்டும் என்று விட்டுவிட்டார். நிறைய காரியங்களை அப்படித்தான் விட்டுவிட்டார். ஆகட்டும், மரியாளுடைய பெரிய ஆகட்டும் என்ற அந்த வார்த்தையினால் தான் இன்றைக்கு உலகிற்கான மீட்பு கிடைத்தது. நிறைய நேரங்களில் சொல்லி பாருங்க, வீடுகளில் நம்ம அப்படி சொல்லி பார்ப்போம், சரிப்பா, சரிம்மா, சரி விட்டுருங்க, பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்ல முடியுதா நம்மளால்? இல்லை இல்லை, நான் சொல்கிறது தான் சரி, நான் தான் சரியான பேசுவேன், நான் சொல்கிறது தான் நீ ஏற்றுக்கிடணும், ஏன்னா நான் தானே சம்பாதிக்கிறேன், நான் தானே பெரிய ஆள், நான் சொல்கிறத கேளு. இப்படி நாம் சொல்ல 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 குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆகட்டும் என்று விட்டுவிடுங்கள், எல்லாம் சரியாக போகும். மரியாள் ஆகட்டும் என்று விட்டுவிட்டார். யோசேப்பு கடவுளுடைய விருப்பத்திற்கு விட்டுவிட்டார். கடவுளுடைய விருப்பத்துக்கு விட்டுவிடுகிற போது எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். விவிலியத்திலே நீங்கள் பாருங்கள், ஆபிரகாம் தன்னுடைய மகன், பணியாளர்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு பலியிடுவதற்காக போகிறார். யாரை பலியிடுவதற்காக போகிறார்? தன் வீட்டில் இருக்கக்கூடிய வளர்த்திருக்கக்கூடிய ஆட்டை அல்ல, தன் மகனை, தனக்கு கடவுள் கொடுத்த ஒரே மகனை பலியிடுவதற்காக போகிறார். அப்படி போன அந்த பயணத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்? ஆபிரகாம் தன்னுடைய பணியாளர்களை எல்லாரையும் மலையடிவாரத்தில் விட்டுவிட்டு தன் மகனை அழைத்து கொண்டு போக விரும்புகிறார். ஒரு தலைவன் தன்னுடைய பணியாளர்களோடு படையோடு போவதை பார்க்கிறோம். ஆனால் ஆபிரகாம் எல்லாரையும் விட்டுவிட்டு தன் மகனை அழைத்து கொண்டு போகிறார். தன் மகனைத்தான் பலியிடப் போகிறார் என்று அவருக்கு மட்டும்தான் தெரியும், தன் மகனுக்கு கூட தெரியாது. அப்படி அழைத்து கொண்டு போகிற பயணத்தில் மகன் கேட்கிறான், அப்பா பலிப்பொருள் எங்கே? அப்போது ஆபிரகாமினுடைய நம்பிக்கையை பாருங்கள். அதை பொறுத்த மட்டில் ஆண்டவர் பார்த்து கொள்வார். அதுதான் நாம் பார்க்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு காரியம். அதை பொறுத்த மட்டில் ஆண்டவர் பார்த்து கொள்வார். யோசேப்பு அதை பொறுத்த மட்டில் ஆண்டவர் பார்த்து கொள்வார். என் குடும்பத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை பொறுத்த மட்டில் ஆண்டவர் பார்த்து கொள்வார். யார் அப்படி சொல்லுவார்? அப்படி நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அமைதியும் மனநிறைவும் உண்டாகும். பணம் இல்லை, அதை பொறுத்த மட்டில் ஆண்டவர் பார்த்து கொள்வார். நான் உழைக்கிறேன், நான் பாடுபடுகிறேன், எனக்கு இல்லை என்பதை நீக்க வேண்டிய பொறுப்பு என் கடவுளுக்கு இருக்கிறது. என்னை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு என் கடவுளுக்கு இருக்கிறது. நான் உழைக்க வேண்டும், அவருடைய திட்டத்திற்கு பணிந்து போக வேண்டும், அதை செய்து கொண்டே போக வேண்டும், அவ்வளவுதான். கடவுளுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றி கொண்டே போக வேண்டும். ஆனால் மற்றவர்களெல்லாம் அவர் பார்த்து கொள்வார் என்கிற மனநிலை எப்போது உங்களுடைய உள்ளத்தில் வருகிறதோ அங்கே மகிழ்வும் மனநிறைவும் வந்து விடுகிறது. 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்தில் என வாசிக்க கேட்கிறோம். பேதுரு சொல்லுகிறார், உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடத்தில் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார். கடவுள் நம் மீது கவலை கொண்டுள்ளார். என் அன்புக்குரியவர்களே, யோசேப்பு தன் கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடத்தில் விட்டு விட்டார். மரியாளுக்கும் கவலைதான், மரியாளுக்கும் யோசனை தான், மரியாளுக்கும் ஆசைகள், கனவுகள் எல்லாம் இருக்கத்தான் செய்தது. ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டார். ஆகட்டும் என்கிற சொல்லினால் ஒப்பு கொடுத்தார். நம்முடைய குடும்பங்களிலே கணவன், மனைவி, பிள்ளைகள் இணைந்து வாழுகிற போது ஒரு முறை அல்ல, 1000 முறை நாம் ஆகட்டும் என்று சொல்லுவோம், ஆகட்டும் என்று சொல்லுவோம். கடவுளை விருப்பத்திற்கு விட்டு விடுவோம். அப்போது நாம் எல்லோருமே மீட்பின் திட்டத்தில் பங்கெடுக்கிறவர்களாக மாறுகிறோம். கடவுளுக்குரியவர்களாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு செய்தியைத்தான் இந்த அன்பின் ஞாயிறு நமக்கு வெளிப்படுத்துகிறது. இதுதான் அன்பு. ஆகட்டும் என்று சொல்வதுதான் அன்பு. இறைவன் பார்த்து கொள்வார் என்று சொல்வதில் தான் அன்பு. அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையினுடைய எல்லா சிக்கல்களுக்கு மத்தியிலும்
போனால் தூக்கம் வருது சாமின்னு சொல்ல முடியும். வீட்டுக்கு போனால் இல்லை சில நேரங்களில் நீங்கள் பாருங்கள், நைட்டு எத்தனை மணிக்கு தான் தூங்குறீங்க அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு தூக்கமே வர்றதில்லை. நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் தூங்காமல் கூட இருக்கிறாங்க. ஏதாவது பார்த்துக்கிட்டே இருந்து அதுதான் கடைசியாக வேலையெல்லாம் கெடுத்து மனசெல்லாம் கெடுத்து போகிறது என்று சொல்கிறோம். ஆனால் யோசேப்பு தன் வாழ்க்கையினுடைய இவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியிலும் ஆண்டவர் பார்வையில் மிகவும் நேர்மையாக நிம்மதியாக வாழ்ந்தார். மரியாள் இவ்வளவு சிக்கலுக்கு மத்தியிலும் ஆகட்டும் என்று சொல்லி பயணித்தார். அத்தகைய ஒரு அழைப்பை இறைவாக்குகள் தருகிறது. சிந்திப்போம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கை எடுப்போம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மீது அன்பு கொள்கிறார். அன்பின் வெளிப்பாடாக தன் மகனையே தருகிறார். இந்த நாளில், இந்த அன்பின் வாரத்தில் நாம் ஒருவருக்கொருவர் ஆகட்டும் என்று சொல்லுவோம். இறைவன் பார்த்து கொள்வார் என்று விட்டுவிடுவோம். ஆண்டவருடைய பார்வையில் என் கவலைகளெல்லாம் விட்டுவிடுகிறேன் என்று சொல்லுவோம். அவர் நிச்சயமாய் ஆசி தருவார். உருக்கத்தோடு நம்முடைய வேண்டுதல்களை முன்வைத்து ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் முது திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வமுடையவராயிருக்கவும், மன உறுதியுடனும் ஆர்வத்துடனும் பணியாற்றிட தூய ஆவியின் அருளையும் வல்லமையையும் அளித்து காத்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாட்சிமை நிறைந்த இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் மக்களை நேரிய வழியில் நடத்தவும், மக்களிடையே பிரிவினைகளை உருவாக்கிடாமல் ஒற்றுமையுடன் வாழச் செய்யவும், வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி மக்களின் வாழ்வு ஒளிமையாக்கிட தேவையான ஞானத்தை பொழிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, நாங்கள் அனைவரும் அன்னை மரியாளின் விசுவாசத்தையும் பணிவையும் முன்மாதிரியாக கொண்டு அமைதி, அன்பு, ஒற்றுமையோடு வாழ்வில் வரும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணக தந்தையே இறைவா, உம் திருமகனின் வருகைக்காக காத்திருக்கும் நாங்கள் எங்கள் குடும்பங்களில் ஒருவருக்கொருவர் பாராமுகமாயிராமல் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து அரவணைத்து அமைதியோடு வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இந்த இனிய வேளையில் ஜெபிப்போம். கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம். அமைதியாக உங்களுடைய மனதிலே எழுகிற வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வாருங்கள். எங்களை அன்போடு வழிநடத்தி காக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த இனிய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களோடு கூட நீர் இருப்பதற்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரே. இதோ ஆண்டவரே, நீர் சொன்னது போலவே உம் பீடங்களில் அடைக்கலாங்குருவிக்கு
கூடும், தனக்கு வீடும், சிட்டுக்குருவிகளுக்கு தன் குஞ்சுகளை வைப்பதற்குமான கூடுகளையும் கொடுத்தீரே. இதோ நாங்கள் எல்லோரும் உமது பாதத்தில் கூடி நிற்கிறோம். எங்கள் எல்லோரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களில் எங்களை பராமரித்து வழிநடத்தி வந்தீரே, நன்றி கூறுகிறோம். இந்த நாளில் நாங்கள் சிறப்பாக எங்களையே ஆய்வு செய்து பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த அன்பின் வாரத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் அன்பற்று போவதற்கான காரணம் என்ன என்று யோசித்து பார்க்கிறோம். பல நேரங்களிலே நாங்கள் அன்பாய் வாழுகிறோம் என்று வாக்கு கொடுத்து தொடங்குகிறோம். ஆனால் குடும்பத்திலே அன்பில்லாமல் போய்விடுகிறது. காரணம் என்ன என்று யோசித்து பார்க்கிற போது, ஆண்டவரே, நாங்கள் செய்கிற சின்ன சின்ன புரிதல் இல்லாத காரியங்கள். இதோ இந்த நாளிலே நாங்கள் நினைத்து பார்க்கிறோம், அன்னை மரியாளும் யோசேப்பும் எப்படி கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்தார்கள் என்று அறிகிறோம். தங்களுடைய அன்பை அவர்களை எப்படி வெளிப்படுத்தினார்கள் என்று சொன்னால், ஆகட்டும் என்று சொன்னார்கள். இது கடவுளுடைய சித்தம் என்று விட்டுவிட்டார்கள். ஆவியால் வழிநடத்தப்பட்டார்கள். கடவுள் பார்த்து கொள்வார் என்று விட்டுவிட்டார்கள். ஆகவேதான் அந்த குடும்பம் திருக்குடும்பமாய் இருந்தது. ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களையே ஒப்புக் கொடுக்கிறோம். பல நேரங்களிலே குடும்பத்தில் உள்ளவர்கள் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்பி இருக்கிறோம். அவர்கள் நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பி இருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, அவைகளெல்லாம் கடந்து நாங்கள் பிறரை புரிந்து கொள்ளவும் அன்பு செய்யவும் எங்களுக்கு வரம் தாரும். இதோ என்னுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளை ஒருவருக்கொருவர் ஆகட்டும் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்வோமாக. அதை பொறுத்த மட்டில் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று ஆபிரகாம் சொன்னது போல நாங்கள் சொல்ல எங்களுக்கு அருள்தாரும். ஆவியால் யோசேப்பு வழிநடத்தப்பட்டதால் அவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய சிக்கல்களுக்கு மத்தியிலும் உறங்கினார். ஆண்டவரே, எங்களுக்கு யார் இருக்கிறார், யார் வழி நடத்துவார், யார் தருவார், எப்படி போவோம், என்ன செய்வோம், இப்படி பல கவலைகள் எங்களை வாட்டுவதால் உம்மிடத்திலே நம்பிக்கை கொள்ளாமல் ஐயோ என்று அலைவதால் பல நேரங்களில் நிம்மதியில்லாமல் தவிக்கிறோம். ஆனால் இந்த நாளிலே உம்மிடத்திலே எங்களுடைய பாரங்களையெல்லாம் இறக்கி வைக்கிறோம். உன் கவலைகளையெல்லாம் அவரிடத்திலே விட்டுவிடு, ஏனென்றால் அவர் உன் மீது கவலை கொண்டுள்ளார் என்று பேதுரு சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் என் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர், அவர்களுடைய முயற்சி, அவர்களுடைய வேலைகள், அதற்கு குடும்பத்தை வழிநடத்துவதற்காக ஏறெடுக்கிற புதிய புதிய முயற்சிகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் பெற்றோருடைய உளமொத்து போவார்களாக. பிள்ளைகள் பெற்றோருடைய விருப்பத்தை அறிந்து செயல்பட்டு வாழ்வார்களாக. ஆகட்டும் என்று சொல்லுவார்களாக. அம்மா சொன்னால், அப்பா சொன்னால் ஆகட்டும் என்று சொல்லுவார்களாக. அதனால் குடும்பத்திலே அமைதி, மன நிறைவு, மகிழ்ச்சி, சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவரே, இளையோர் தன்னுடைய பெற்றோருடைய குரல் கேட்டு நடப்பார்களாக. இளையோருக்கான எதிர்கால வாழ்வுக்காக வேண்டுகிறோம். ஆசீர்வதி. திருமண காரியங்கள் பிள்ளைகளுக்கு கூடி வருவதாக. எதிர்பார்க்கக்கூடிய நலமான வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைப்பதாக. ஆண்டவரே, உழைக்கிறேன், இந்த ஆண்டினுடைய நிறைவை நோக்கி பயணிக்கிறேன், இந்த ஆண்டினுடைய எல்லா காரியத்திற்கும் நன்றி கூறுகிறேன். புதிய ஆண்டில் நான் பயணிப்பதற்கு முன்பாக நன்றி உணர்வோடு உமது பாதத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி மன்றாடுகிற, நன்றி கூறுகிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. அந்த நன்றியின் வெளிப்பாடாக குடும்பங்களிலே மீண்டும் மகிழ்ச்சியும் சமாதானம் நிறைவும் உண்டாவதாக. ஏறெடுக்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கல்வி, அறிவு, ஞானத்தை தாரும். தேர்வு காலங்களில் நல்ல முறையில் தேர்வு எழுதி வெற்றி பெறுவதற்கு அருள் தாரும். அவர்கள் பயணிக்கிற பயணத்தை உடனிருந்து வழிநடத்துவீராக. வெளி ஊர்களிலே, வெளிநாடுகளிலே பல்வேறு தேவைகளின் பொருட்டு உழைக்கிற, பாடுபடுகிற, பயணப்படுகிற என் பிள்ளைகளை, குடும்பத்தின் உறுப்பினர்களை ஆசீர்வதிப்பீராக. இன்னுமாய் ஆண்டவரே, நாங்கள் உம்மை அதிகமாய் தேடுவோமாக. இதோ நோய் நொடிகளோடு வாழுகிறவர்களுக்கு சுகம் கொடுப்பீராக. நோயாளிகள் உம்மை தேடி வந்தார்கள், நீ நலம் பெற்றுக்கொள் என்று சொல்லி ஆசீர்வதித்து, கைகால் வலியினால், உடலிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய கோளாறினால்
பலவிதமான சிக்கல்களினால் வாழுகிறவர்களுக்கு இந்த நாளிலே சுகம் கொடுப்பீராக, விடுதலை தருவீராக. ஆண்டவரை ஆசுவதி. உம்மை நம்புகிற பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த நாளிலே தேடி வந்திருக்கிறோம், ஆசுவதி. ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வதரும் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம் தானே இருக்கிற பேதுரு சொன்னார். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? உம்மை அன்றி எங்களுக்கு யார் இருக்கிறார்? நீரே லாபமாய் இருப்பீராக, வழி நடத்துவீராக. ஆசிர்வதியும். எங்கள் உள்ளத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், தனிப்பட்ட வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம், வேலைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், உடலில் நோய் நொடிகளை ஒப்புக் கொடுக்கிறோம், எல்லா காரியங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசிர்வதியும், வழி நடத்தும், பலப்படுத்தும், உமக்குரியவர்களாக வாழச் செய்யும். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இறைவா எளிய காணிக்கையாய் உடைந்த மக்களுமாய் நானும் உந்தன் பீடம் வருகின்றேன். என்னை தர வந்தேன் இறைவா எளிய காணிக்கையாய் உடைந்த மக்களுமாய் நானும் உந்தன் பீடம் வருகின்றேன். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, பலியாய் மாற்றும் என்னையே, பதரை போன்ற வாழ்வையே பயன்படுத்தும் தெய்வமே, என்னை தர வந்தேன் இறைவா எளிய காணிக்கையா. கோதுமை மணியாய் உடைந்த நானும் அப்பமாய் பீடம் வருகின்றேன். திராட்சை கனியாய் உருவை இழந்து ரசமாய் என்னை தருகின்றேன். கோதுமை மணியாய் உடைந்த நானும் அப்பமாய் பீடம் வருகின்றேன். திராட்சை கனியாய் உருவை இழந்து ரசமாய் என்னை தருகின்றேன். பலியிடும் ஆயனே பலிபொருள் நாளையா, பலியிடும் ஆயனே பலிபொருள் நாளையா. இன்னில் நீயும் உன்னில் நானும் மாறும் பலியே திருப்பலி. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, புனித மரியாவின் திருவயிற்றை தூயாவியார் தமது வல்லமையால் நிரப்பினார். உமது பீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள காணிக்கையையும் அவரே புனிதப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் அருட்தந்தை மோட்சராஜன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் தூய சவேரியார், இனிமே உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொடர்த்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
திருவிருந்து புதுவிருந்து இறைமகனே சுவின் அருமருந்து அருளமுது இது அருந்து ஆயின் இயேசுவை தரும் விருந்து இந்த விருந்தில் மலர்ந்திடுவோம் புது உறவின மலர்ந்திடுவோம் அன்பு பருமனை தொழுதிடுவோம் அளவில்லா நலம் பெறுவோம் உண்மை நேர்மை நன்மை உருவாய் உதித்தவரை புகழ்வோம் திருவிருந்து புதுவிருந்து இறைமகனே சுவின் அருமருந்து அருளமுது இதை அருந்து ஆயின் இயேசுவை தரும் விருந்து கழிந்து உயிர் துறந்து உம்முடலை எமக்காய் தந்தாய் வலுவிழந்து வரும் பொழிந்து புது வாழ்வை கொடையாய் அளித்தாய் புகழ்ச்சி கீத பாடி வந்தோம் இந்த நெஞ்சில் நீ வருவாய் உறவு தெய்வம் நீ வந்தோம் உள்ளம் வந்து தங்கிடுவாய் நல்விருந்திது நமக்கென்றும் இதை அருந்திட தினம் வருவோம் நல்விருந்திது நமக்கென்றும் இதை அருந்திட தினம் வருவோம் திருவிருந்து புதுவிருந்து இறைமகனே சுவின் அருமருந்து அருளமுது இதை அருந்து ஆயின் இயேசுவை தரும் விருந்து காக்கும் நீமை போல எமை தாங்கும் இறைவன் நீரே வழி சொல்லும் இவ்வுலகில் வழிகாட்டும் துணைவன் நீரே மன்னா தந்த மன்னவா உன்னை மண்ணில் ஏற்று மகிழ்கின்றோம் விண்ணையாளும் தலைவா உம்மை நெஞ்சில் தாங்கி புகழ்கின்றோம் நல்விருந்திது நமக்கென்றும் இதை அருந்திட தினம் வருவோம் நல்விருந்திது நமக்கென்றும் இதை அருந்திட தினம் வருவோம் திருவிருந்து புதுவிருந்து இறைமகனே சுவின் அருமருந்து அருளமுது இதை அருந்து ஆயின் இயேசுவை தரும் விருந்து இந்த விருந்தில் கலந்திடுவோம் புது உறவின மலர்ந்திடுவோம் அன்பு பரமனை தொழுதிடுவோம் அளவில்லா நலம் பெறுவோம் உண்மை நேர்மை நன்மை உருவாய் உதித்தவரை புகழ்வோம் திருவிருந்து புதுவிருந்து இறைமகனே சுவின் அருமருந்து அருளமுது இதை அருந்து ஆயின் இயேசுவை தரும் விருந்து கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும் கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சியருளும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும்
உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். ஞாயிறு அறிக்கை. இன்று திருவருகை கால 4ஆம் ஞாயிறு. இவ்வார விழாக்கள்: டிசம்பர் 25ஆம் தேதி வியாழக்கிழமை கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் மறை சாட்சியான புனித ஸ்தேவான் விழா. 27ஆம் தேதி சனிக்கிழமை திருத்தூதரும் நற்செய்தியாளருமான புனித யோவான் விழா. டிசம்பர் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இயேசு மரியா யோசேப்பின் திருக்குடும்ப திருவிழா மற்றும் மறை சாட்சியரான மாசில்லா குழந்தைகள் விழா. இவ்வார அறிவிப்புகள். இவ்வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வருகிற 24ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10 மணிக்கு விஎம் சத்திரம் கிறிஸ்தரசர் ஆலயத்தில் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலி நடைபெறும். வருகிற 24ஆம் தேதி புதன்கிழமை இரவு 11:30 மணிக்கு நமது பேராலயத்தில் கிறிஸ்து பிறப்பு கீத ஆராதனையும், அதனைத் தொடர்ந்து 11:45 மணிக்கு கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலியும் நடைபெறும். வருகிற 25ஆம் தேதி வியாழக்கிழமை கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நாளில் காலை 7:30 மணி, காலை 9:30 மணி மற்றும் மாலை 6 மணிக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா சிறப்பு திருப்பலிகள் நடைபெறும். வருகிற 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருக்குடும்ப திருவிழாவும் மாசில்லா குழந்தைகள் விழாவும் நடைபெறும். அந்த நாளில் திருப்பலி நிறைவில் குழந்தைகளுக்கு சிறப்பு ஜெபம் செய்யப்பட்டு அர்ச்சிக்கப்படுவார்கள். திருப்பலி முடிந்தவுடன் திருமண வாழ்வில் 50 ஆண்டு பொன் விழா மற்றும் 25 ஆண்டு வெள்ளி விழா கொண்டாடுகிற தம்பதியர்களுக்கு வாழ்த்து கூட்டம் நடைபெறும். முன்னதாக அத்தம்பதியினர் திருப்பலியில் முழுமையாக கலந்து கொள்ள வேண்டும். இந்த விழாவை முன்னிட்டு திருமண வாழ்வில் பொன் விழா, வெள்ளி விழா கொண்டாடும் தம்பதியினர் தாங்கள் இணைந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை பங்கு அலுவலகத்தில் கொடுத்து பதிவு செய்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகிற 31ஆம் தேதி புதன்கிழமை வருடத்தின் கடைசி நாள் அன்று இரவு 11 மணிக்கு நமது பேராலயத்தில் நன்றி வழிபாடும், அதனைத் தொடர்ந்து புத்தாண்டு திருப்பலியும் நடைபெறும். வருகிற 1/1/2026 வியாழக்கிழமை காலை 7:30 மணி, காலை 9:30 மணி, மாலை 6 மணிக்கும் நமது பேராலயத்தில் புத்தாண்டு திருப்பலிகள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்து பிறப்பின் யூபிலி 2025ஐ முன்னிட்டு 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தை அன்பிய மாதமாக கொண்டாட நமது மறைமாவட்ட அன்பிய பணிக்குழு அழைக்கிறது. யூபிலியை முன்னிட்டு கட்டுரை போட்டி மறை வட்ட அளவிலும், நடன போட்டி மறை மாவட்ட அளவிலும் நடைபெற இருக்கிறது. வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசு தொகையும்
பாராட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரம் அன்பிய பணிக்குழு சார்பான கலை போட்டிகள் என்கிற அழைப்பிதழ் ஆலய தகவல் பலகையில் போடப்பட்டிருக்கிறது. நம்முடைய பங்கின் அன்பிய மண்டல பொறுப்பாளர்கள் மற்றும் அன்பிய பொறுப்பாளர்கள் இதனை கவனத்தில் எடுத்துக்கொண்டு நமது பங்கு சார்பாக போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற அன்போடு அழைக்கிறோம். பங்கேற்க விரும்புகிறவர்கள் திருமதி அல்போன்சா அவர்களிடம் உங்களுடைய பெயர்களை கொடுத்து பதிவு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பிய கூட்டங்கள் எஸ்ஐயா மண்டலம் புனித மோனிகா அன்பிய கூட்டம் இன்று மாலை 6 மணிக்கு எண் 20/2 டேனியல் தாமஸ் தெருவில் வசிக்கும் திருமதி ரெஜினா மேரி அவர்கள் இல்லத்தில் நடைபெறும். எஸ்ஐயா மண்டலம் இறையடியார் பரதேசி பீட்டர் அன்பிய கூட்டம் இன்று மாலை 6:30 மணிக்கு திரு அந்தோணி திருமதி வடிவு எலிசபெத் அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். எஸ்ஐயா மண்டலம் திருமுழுக்கு யோவான் அன்பிய கூட்டம் வருகிற 22ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 7 மணிக்கு சேவியர் காம்பவுண்டில் வசிக்கும் திரு தினேஷ் திருமதி புனிதா அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். தானியேல் மண்டலம் குழந்தை இயேசு அன்பிய கூட்டம் வருகிற 27ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 7:30 மணிக்கு பேரின்ப தெருவில் வசிக்கும் திரு ஜெகன் திருமதி அமலி அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். கடந்த வாரம் மறைக்கல்வி மாணவ செல்வங்களுக்கு சிற்றுண்டி வழங்கிய திரு மேத்யூ ரொட்ரிக்ஸ் திருமதி ரோசி அவர்களின் குடும்பத்தாருக்கு நமது நன்றிகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண ஓலைகள் நமது பேராலய பங்கு எம்கே நகரில் வசிக்கும் தந்தை கென்னடி தேவதாஸ், தாய் லியோ மங்கையர்க்கரசி இவர்களின் மகள் கோர்சினி ஜோவிட்டாவுக்கும், கோட்டார் மறை மாவட்டம் கிறிஸ்துநகர் பங்கு பள்ளிவளையில் இருக்கும் தந்தை தார்த்தூஸ் ராஜன், தாய் ஹெப்சிபாய் இவர்களின் மகன் ஷெரின் ஜான் வெஸ்லினுக்கும் திருமணம் செய்ய இது 3வது ஓலை. நமது பேராலய பங்கு சேவலப்பேரி ரோட்டில் வசிக்கும் தந்தை பால் ஸ்டீவன், தாய் ஆரோக்கிய சுசீலா இவர்களின் மகள் ஸ்னோலினுக்கும், கேடிசி நகர் பங்கு கேடிசி நகரில் இருக்கும் தந்தை எடிசன், தாய் ஆரோக்கிய மேரி இவர்களின் மகன் பெர்னாண்டோ வியாகுல இறுதிய லெனினுக்கும் திருமணம் செய்ய இது 2வது ஓலை. நமது பேராலய பங்கு எம்கே நகரில் வசிக்கும் தந்தை ரவிச்சந்திரன், தாய் முத்துலட்சுமி இவர்களின் மகன் சாய்ராமிற்கும், நமது பேராலய பங்கு எம்கே நகரில் வசிக்கும் தந்தை சூசை அமல்ராஜ், தாய் மரிய கிரேஸ் இவர்களின் மகள் ஃபாத்திமா மேரிக்கும் திருமணம் செய்ய இது 2வது ஓலை. நமது பேராலய பங்கு கடிகார ஆசாரி தெருவில் வசிக்கும் தந்தை மேக்சி சாம்சன், தாய் ஜோதி மேரி இவர்களின் மகன் எல்சன் புஷ்பாவுக்கும், கோட்டார் மறை மாவட்டம் கடியப்பட்டணம் பங்கு கடியப்பட்டணத்தில் இருக்கும் தந்தை ஜான் பிரிட்டோ, தாய் அனிதா இவர்களின் மகள் ஜோனி அசிபருக்கும் திருமணம் செய்ய இது 2வது ஓலை. இத்திருமணங்களில் ஏதாவது விக்கினங்களை அறிந்தவர்கள் பங்கு தந்தைக்கு தெரியப்படுத்தவும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். ஏற்கனவே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டவாறு 24ஆம் தேதி இரவு 11:30 மணிக்கு வழிபாடுகள் ஆரம்பமாகிறது. ஆகவே இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடும் விதமாக அனைவரும் கலந்து கொண்டு இறை ஆசீர் பெற கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாட அன்போடு அழைக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே அறிவிக்கப்பட்டவாறு போன வாரத்திலும் உங்களுக்கு சொல்லப்பட்டவாறு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருக்குடும்ப திருவிழாவை கொண்டாடுகிறோம். திருக்குடும்ப திருவிழாவை முன்னிட்டு நம்முடைய குடும்பங்களுக்கான விழா, அதிலும் குறிப்பாக திருமண வாழ்வில் 50 ஆண்டுகள் 25 ஆண்டுகளை கொண்டாடுகிறவர்களுடைய குடும்பங்கள் நீங்களுடைய பெயர்களை பதிவு செய்யுங்கள் என்று பலமுறை அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இதுவரையிலும் ஒரே ஒரு குடும்பம்தான் வந்து பதிவு செய்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, 1975வது வருஷம் கல்யாணம் பண்ணவங்க, திருமணம் முடித்தவர்கள், 2000வது ஆண்டு 2000 கல்யாணம் முடித்தவர்கள், அவங்க உங்களுடைய
பெயர்கள் இருக்கும் என்று சொன்னால் தயவு கூர்ந்து நீங்கள் இந்த வாரத்திற்குள்ளாக, இந்த வாரத்தில் ஒரு புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமைக்குள்ளாக நீங்கள் கொடுத்தா தான் ஒரு 2 நாளாவது அந்த ஃபோட்டோவை வைத்து கொண்டு மேற்கொண்டு வேறு பணிகள் செய்து உங்களுக்கு ஒரு பரிசு கொடுப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும். திருச்சபை உங்களை அங்கீகரிக்கிறது, உங்களை கொண்டாடுகிறது. ஏனென்றால் குடும்பங்கள் இல்லாமல் திருச்சபை இல்லை. அதிலும் ஒரு பங்கு திருச்சபை உயிரோட்டமாக இருக்கிறது என்று சொன்னால் அது குடும்பங்கள் தான். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் திருமண வாழ்வினுடைய வெள்ளி விழா பொன் விழாவை கொண்டாடுகிற போது அது இந்த பங்கு திருச்சபை கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆகவே அப்படி யாராவது நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் தயவு கூர்ந்து உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து உங்களுடைய புகைப்படங்களை பங்கு அலுவலகத்தில் ஒப்படைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே நாளில் நாம் சிறப்பாக நம்முடைய மாசில்லா குழந்தைகளுடைய திருநாளை கொண்டாடுகிறோம். ஆகவே அந்த நாளில் குழந்தைகளுக்காக சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கப்பட்டு மந்திரிக்கப்படுவார்கள். ஆகவே அந்த 28ஆம் தேதி மாலை திருப்பலியின் போது இந்த நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. இறை மக்கள் கலந்து கொள்ளவும் உங்களுடைய ஒத்துழைப்பு தரவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். மீட்பளிக்கும் திருநாள் நெருங்கி வரும் இவ்வேளையில் நாங்கள் மேன்மேலும் இறைப்பற்றுடன் உம் திருமகனுடைய பிறப்பின் மறை நிகழ்வை தகுதியான முறையில் கொண்டாட முன்னேற்பாடு செய்வோமாக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. பூரண தாயே
எங்கள் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.